ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சாலை மேம்பாட்டு துறையிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க பெர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 800க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன், ஆப்ரேட்டர் எஸ்கவேட்டிங் மிஷினரி, ஸ்டோர் கீப்பர், ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன், ஹிந்தி டைப்பிஸ்ட், டிராக்ஸ்மேன், இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 850க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. டோட்டல் வேக்கன்சியை வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC ST BWBD இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் கேண்டிடேட், EWS, OBC இவங்க வந்து 50 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 10th and 12th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டோர் கீப்பிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ITIயில் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிராக்ஸ்மேன் போஸ்டிங்க்கு வந்து 10th 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸான ஆர்கிடெக்சரில் வந்து 2 years சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அல்லது சிவிலில் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு வயர்லெஸ் ஆப்ரேட்டர் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து ரேடியோ மெக்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிஃபென்ஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் எஸ்கவேட்டிங் மிஷினரி போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 6 month வந்து இந்த டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி வந்து சேலரி வேரி ஆகுது. அப் டு 20,000 வரைக்கும் சேலரி தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கிரேடு பேவும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ப்ரைமரி மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைம் டூரேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் 1 to 3 hours கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அட்மிட் கார்டு, பின்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இதோட கால் லெட்டர்லாம் வந்து உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் இந்த ப்ரோ வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, கேஸ் சர்டிஃபிகேட்டு இதில் எல்லாமே எஜுகேட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து 1க்கும் அதிகமான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து www.bro.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல் அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்டு ஜென்ரலி பை GREF சென்டர், டெஹி கேம்ப், புனே இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.